மக்கள்கிட்ட ப்ரொபோசல்னு போச்சுனாலே இப்படி போக ஆரம்பிச்சிருவோம். அதுக்கப்புறம் அடுத்த ஃபேமிலியை நினச்சி கூட பார்க்க மாட்டாங்க. அதனால் எதை வேணாலும் சகிச்சுக்கலாம், ரசூலுல்லாவுடைய ஃபேமிலி மட்டும் இருக்கவே கூடாதுங்கிறதுல அவங்க உறுதியாக இருந்திருக்காங்க. ஏன் கொன்னாங்க புரியுதா? அதாவது போட்டு ஓரமாக உட்கார வச்சிருக்கலாம், சிறுமைப்படுத்தி உட்கார வச்சிருக்கலாம், ஒதுக்கி உட்கார வச்சிருக்கலாம், அல்லது டம்மி ஆக்கியிருக்கலாம். அவங்க இருந்தாலே டேஞ்சர். அதுவும் நேரடி வாரிசு, அதுவும் ரசூலுல்லாவுடைய முகஜாடையோடு இருக்கக்கூடிய வாரிசுகள்லாம் இருக்கவே கூடாது. இப்போ மற்றவங்க அதாவது 72ஐயும் அறுத்தாங்க. அதான் சரி, கர்பலால மினிமம் என்ன பண்ணியிருக்கலாம்? தலைவரை வீழ்த்திருக்கலாமா? ஹுசேன் அவனை வீழ்த்திருக்க. சின்ன சின்ன குழந்தைய டெமாலிஷ் பண்ணுறாங்கன்னா என்ன மீனிங்? இதுக்கு பேர் என்ன தெரியுமா? இன அழிப்பு. இது போரும் கிடையாது, ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. அது இன அழிப்பு. யாருடைய இனம் அழிக்கப்பட்டது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இனம் அழிக்கப்பட்டது. அந்த கேடுகட்டவர்களை வக்காலத்து வாங்குறத விட மிகப்பெரிய ஒரு துரதிர்ஷ்டம் வேற எதுவும்